தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் அப்படியே சங்கீதம் 91 நின்றபடியே வாசிப்போம். வாசிக்க தொடர்ந்து அதை வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் முதல் வசனம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமேன். சர்வ வல்லவரின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மாதம், சர்வ வல்லவருடைய இலைப்பாறுதலில் இருக்கக்கூடிய மாதம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லாமா? வசனங்களை ஏன் எழுந்து நின்று படிக்க சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம வாக்கு தத்தத்தை நிறைய முறை நாங்கள் நின்னுவோம், நீங்க கேட்பீங்க, அப்படிதான் பண்ணோம். ஆனா இந்த முறை ஏன் நின்று அதை படிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேதத்துல பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா அது இந்த சங்கீதத்தை குறிக்கிறதா என்ன பண்ணுது இருக்குது. நிறைய வசனங்கள் இருக்குது அங்கே இங்கேயும். ஆனா ஒரு முழு சங்கீதமும் பாதுகாப்பை குறித்து சொல்லப்படுவது இந்த சங்கீதம் என்ன பண்ணுது இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, நாம் இது வரைக்கும் நம்ம உட்காந்தே படிச்சுட்டோம். இதை நான் எழுந்து நின்று படிக்க வைக்கிறதுக்கு காரணம் இன்னொன்று, இதை நான் கனம் பண்ணி ஏற்றுக்கொள்கிறேன். இதை என்ன பண்றேன்? நான் கனம் பண்ணி ஏற்றுக்கொள்கிறேன். சரியா? ரெண்டாவது ஒரு காரியத்தை வலியுறுத்துறேன். இதை ஒவ்வொரு முறையும் எனக்கு பலவீனமோ, எனக்கு சுகவீனமோ, இல்லை பிரச்சனைகளோ, எனக்கு போராட்டமோ, எனக்கு கஷ்டமோ, என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட எனக்கு நினைவுக்கு வரணும். எது நினைவுக்கு வரணும்? சங்கீதம் 91 நினைவுக்கு வரணும். ஆமென். எத்தனை பேர் இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம்? எனக்கு பலவீனமா வந்துச்சுன்னா, எனக்கு சுகவீனம் வந்துச்சுன்னா, எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, எனக்கு வேதனையா இருந்துச்சுன்னா, எல்லாரும் படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு பலவீனமும் சுகவீனமும் என்ன பண்ணுது? வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வருது? அதை எப்படி நான் மேற்கொள்வது? ஏன் வருதுங்கிறது நமக்கு நிறைய கேள்வி வரும். ஏன் வருது? எனக்கு மட்டும் பிரச்சனை, ஏன் மட்டும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி. இந்த உலகத்துல இருந்தோம்னா பிரச்சனை என்ன பண்ணும்? இருக்கும். பைபிள் சொல்லுது, உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. நான் உலகத்தை, அப்ப இந்த உலகத்துல தான் நான் இருக்கிறேன், பிரச்சனைகள் வரும். ஆனா பிரச்சனைகள் வரும்போது ஒண்ணு நமக்கு தெரியணும், ஏன் வருதுன்னு கேட்கக்கூடாது. ரிசல்ட் என்னன்னா, நான் தான் ஜெயிப்பேன், நீங்க தான் ரிசல்ட் என்ன? ஆமா, ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதுன்னா கூட முடிஞ்ச பிறகுதான் ரிசல்ட் தெரியும். ஆமா தானே?
ஆனா நமக்கு இப்பவே தெரியுது. ஆனா நிறைய பேர் அந்த ரிசல்ட்ல தோல்வி அடைஞ்சிடறாங்க. ஏன் தோல்வி அடைஞ்சிடறாங்கன்னா, அவங்க முதல்ல நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி போக போக அத நம்ப முடியாம என்ன பண்றாங்க அவங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நான் நம்பணும், நீங்க நம்பணும். பிரச்சனைகள் வருதா? அதுல நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா! அப்ப எப்படி ஜெயிப்பேன் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கோ. எப்படி ஜெயிக்க போறோம்? எப்படி நான் நோய் பிரச்சனை வரும்போது, இல்ல பலவீனம் வரும்போது, சுகவீனம் வரும்போது நான் எப்படி அத மேற்கொள்ள போறேன் அப்படின்னா, என்னுடைய தேவன் அதாவது சர்வ வல்லவர்ன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய தேவன் இங்க சொல்றாரு இல்லையா? உன்னதமானவர், மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் வெறும் வல்லவர்ன்னு சொல்லவே இல்ல. சாதாரணமா சொல்லவே அப்ப சர்வ வல்லவர்னா அவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவரால செய்ய முடியாத காரணம் ஒண்ணுமே அப்ப அவரால செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்ல அப்படின்னு நான் என்னைக்கு என்னுடைய பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில நான் சர்வ வல்லவரை குறித்த அறிதல் புரிதலுக்குள்ளார நான் வருகிறேனோ அப்போதான் நான் ஜெயிக்கவே. அப்ப எனக்கு ஜெயிக்கிற ரிசல்ட். ஆனா ஏன் தோல்வியில அடைகிறேன், ஏன் பலவீனத்துல இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு என்ன பண்ணல தெரியல. ஆனா இங்க சங்கீதக்காரர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் சொல்லி கற்றுக் கொடுக்குற 2வது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி நீர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அடைக்கலமானவர். அடுத்தது என் கோட்டை, என் தேவன் நான். அப்ப நான் ஒண்ணு நமக்கு தெரியணும். பலவீனம் வரும்போதும், சுகவீனம் வரும்போதும், எனக்கு கர்த்தர் தான் அடைக்கலம், கர்த்தர் தான் எனக்கு கோட்டை, கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கிறேன். எதாவது நம்பி இருக்கிறேன்? சொல்லுங்க, நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். ஆமென். அந்த கர்த்தரை எப்படி விடுவிப்பாருங்கிறதையும் சொல்றாரு பாருங்க. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும், கொள்ளை நோய்க்கும் என்ன பண்ணுவாராம்? அப்ப நம்முடைய தேவன் அந்த பலவீனம் வரும்போதும், சுகவீனம் வரும்போது அப்படியே விட்டுட்டு போறவர்ல, அதுல நம்மள என்ன பண்றாரு? தப்புவிக்கிறவர். சொல்லுங்க, தப்புவிக்கிறவர். ஆமென். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால ஒண்ணும் முடியாதுன்னே கிடையாது. ஆனா அத நான் நம்பி, அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு கோட்டை, அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார்னு எப்ப நான் நம்பி அதை நான் கர்த்தரை நோக்கி நான் பேசுறேனோ அப்பெல்லாம் எனக்கு பாதுகாப்பு உண்டு. சொல்லுங்க, பாதுகாப்பு உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆமென். அப்ப நிறைய முறை பலவீனம் வரும்போது நமக்குள்ளார ஏன் பலவீனம் வரும்போதெல்லாம் அந்த பலவீனத்துக்குள்ளார போயிடுன்னு சொல்றேன்னா, பலவீனம் வரும்போதெல்லாம் நமக்குள்ளார இன்னொன்னு சேர்ந்து வருது. பலவீனம் வரும்போது இன்னொன்னு சேர்ந்து வருது. என்ன வருதுன்னா, பயமும் அச்சமும் சேர்ந்து வருது. என்ன சேர்ந்து வருது? பயமும் அச்சமும். அப்ப பலவீனம் வரும்போது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? அதெல்லாம் இன்னைக்கு அந்த பயம் வரும்போது பயப்படாத வார்த்தைகள் எனக்குள்ளார வந்துச்சுன்னா, அந்த பயமும் அச்சுறுத்தல் என்ன விட்டு என்ன பண்றோம்? போயிடும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா விளையங்கணும். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? என்னை தப்பு வைக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு அவர் நல்ல தேவன் என்ன பண்றாரு இருக்கார். நான் அவரை நம்பிக்கிட்டு தான் என்ன பண்றேன். ஆமென் சொல்லாமா? இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எல்லா விதத்திலையும் பாதுகாக்க அவர் போதுமானவராய். சொல்லுங்க, எல்லா விதத்திலையும் என்னை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எல்லா விதத்திலிருந்து என்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு கோட்டை, அவரே நான் நம்பி இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? அப்ப ஒவ்வொரு முறையும் பலவீனத்தை எப்படி மேற்கொள்வது, சுகவீனத்தை எப்படி மேற்கொள்வது, பிரச்சனை எப்படி மாத்தி அமைப்புதுன்னா, இந்த தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிற என்ன டக்குன்னு என்ன பண்ணும் இல்லைங்களா? நம்ம சொல்லுங்களேன், டக்குன்னு தலையை வலிக்குது, என்ன சொல்லுவோம் வீட்டுல? உடனே ஒரு தைலம் தேய்க்க சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு மாத்திரைய. ஏன்னா நமக்கு அதை போட்டு 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 அதுக்கு பழகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பழகிடுச்சு இல்லையா? அதை ஒன்று வேறு வேலை உங்களுக்கு மாத்திரை இல்லைன்னா கூட என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எடுத்து என்ன பண்ணுவோம்? ஏன்னா நமக்கு அதுல ஒரு விடுதலை இருக்குது. நமக்கு என்ன பண்ணுது? அது நம்ம மைண்ட்ல ஃபுல்லா செட் ஆயிடுச்சு இல்லையா? பலவீனம் அப்படின்னு உடனே ஏதாவது ஒன்று என்ன பண்றோம்? அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது நான் போட வேணாம்னு சொல்லல, ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு நினைப்பு வரணும். என்னுடைய தேவன் என்னை பாதுகாக்கிறவர், என்னை தப்பு வைக்கிறவர். எதுல இருந்து? சின்ன தலைவலியா இருந்தாலும் தப்பு வைப்பாரு, பெரிய வலியா இருந்தாலும் தப்பு வைக்க அவர் போதுமானவராய்
அப்ப நம்முடைய மைண்ட் செட்டு வேற ஒண்ணுல போய் அடிக்ட் ஆயிடுச்சு. வேற இதுல போய் தங்கிடுச்சு. தங்கிருந்தால அந்த மாத்திரையை போடும்போது வேணா ஜெபம் பண்ணிட்டு மாத்திரை போடுமே தவிர, அதுக்கு முன்பாக அதை பத்தி பெருசா யோசிக்கவே நான் மாத்திரைக்கு எதிரி இல்ல. ஆனா எதை முன்னாடி வைக்கணுமோ அதை முன்னாடி வைக்கணும், எது பின்னாடி வைக்கணுமோ அதை அப்பதான் நாம் அதுல இருக்கிற சாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என்ன பாதுகாக்கிறாரு, என்ன தப்புவிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவரை அதை முதல்ல வச்சுட்டேன்னா கண்டிப்பா என்னை பாதுகாப்பார், கண்டிப்பா என்ன தப்புவிப்பார். அப்ப என்னை பாதுகாக்க மாட்டார்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு இந்த அற்புதமான நாள்ல கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், என்னை தப்புவிக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு கோட்டை, அவரை தான் நம்பி இருக்கிறேன். ஆமென். இது எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறது சங்கீதத்தை? 1 2 3 1 2 3 4 5 பேர் தான். மற்றவங்களாம் நான் ஒன்று திரும்பவும் சொல்றேன், எதை நம்புறோமோ அதை அடிக்கடி வாசிப்போம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 91 சங்கீதத்தை பெருசா யோசிக்காம விட்டுதாலதான் நாம் இன்னும் பலவீனத்திலும் சுகவீனத்திலும் என்ன பண்றோம்? ஏன்னா நாம இன்னும் பலவீனத்துல இருந்து இருந்து அந்த பலவீனத்திலே வாழ்ந்து அதிலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறோம். என்ன பண்றோம்? அப்படி இல்லாதபடி எப்போதும் பலத்திலே இருக்கும்படியா, எப்போதும் ஆரோக்கியத்திலே இருக்கும்படியா, எப்போதும் நல்வாழ்வுக்குள்ளார இருக்கும்படியா தேவன் விரும்புகிறார். அப்ப நாமளும் அதை விரும்பி அதை எடுத்து அதுல பயன்பட்டுட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய சபையும் எல்லா விதத்திலையும் பலத்தோட சுகத்தோட என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். அதனாலதான் காலையில வரும்போது அதை நாங்க வலியுறுத்துகிறோம். எல்லா சபையில அதை வலியுறுத்தவும் மாட்டாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா எங்களுடைய விருப்பம் என்னன்னா, ஒருவர் கூட பலவீனமா இருக்கவே ஒருவர் கூட சுகவீனமா இருக்கவே. ஏன்னா நம்ம நிறைய பேர் இருந்தோம்னா பெருசா தெரியாது. இருக்கிறது கொஞ்சம் பேர், இருக்கிற கொஞ்சம் பேருமே எல்லாரும் பலவீனத்துல இருந்தோம்னா நாம எப்ப போய் மற்றவங்களுக்கு பலவீனத்தை மாத்துறது? அப்ப மற்றவங்களுடைய பலவீனத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு நாம் பலத்துல இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்க பலவீனத்தை மாத்தவே சத்தத்தை காணுமே. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா கத்துக்கணும். அந்த உடன்படிக்கைக்குள்ளார வரோம். பிளஸ் இது மாதிரி பாதுகாப்பு சங்கீதத்தை வாசிக்கிறோம். வாசிக்க 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 அதை அதிக அளவு நேசிக்க, அதை அதிக அளவு நான் உட்கொள்ள கண்டிப்பா ஒரு நாள் பலவீனம் இல்லாதபடி இருக்க. அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். இப்ப நானே பாருங்களேன், ஒரு நேரத்துல மாத்திரையே போட மாட்டேன். ஆனா மாத்திரை போட்டா கூட பலவீனம் என்ன பண்ணுது? மாத்திரை போட்டுதான் என்ன இருக்கணும்? பலவீனம் மாறி இருக்கணும். பலவீனம் என்ன பண்ணிருக்கணும்? மாறி இருக்கணும். ஆனா பலவீனம் என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப வேற ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை. வேற ஏதோ ஒண்ணு என் உடலுக்கு, சரீரத்துக்கு நான் அதாவது மாத்திரை போட எனக்கு கிளியர் ஆயிருக்கு, நல்லா இருந்தேன்னா பிரச்சனையே. அப்ப வேற என்ன ஒண்ணு இல்லை, நான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறேன். இப்ப அது மிஸ் ஆகுது. அப்ப அது மிஸ் ஆகுதுன்னா அதை தான் நான் தேடுமே தவிர மாத்தையை தேடுறது இல்லவே. புரியுதான்னு தெரியல. அப்ப நான் மாத்திரை போட்டு சரியா இருந்தேன்னா பிரச்சனையே இல்ல. இப்ப நீங்களும் மாத்திரை போட்டு சரியா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே என்ன பண்ணுது? அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது, அதை நான் முற்றுப்புள்ளிக்குள்ளார என்ன பண்ணும்? அதுல அப்படியே இருந்து நாட்களை தள்ளிடாம பலத்தோடும் சுகத்தோடும் வாழ ஆரம்பிக்கணும். சரியா? சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப இங்க சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழல்ல. யாரு நிழல்ல? யாருடைய மறைவுல? எல்லாமே அவர் பாதுகாக்கிறன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணணும்? அதற்குள்ளார ஓடி என்ன பண்ணும்? பைபிள் சொல்லுது, நீதிமான் அதற்குள் ஓடி தன்னை ஒளித்துக் கொள்வானா. என்ன பண்ணுவான்? ஒரு மழை பெய்யுது, நம்ம என்ன பண்ணுவோம்? மழை பெய்யும் போது எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போக மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஓடி போய் எங்கேயாவது என்ன பண்ணுவோம்? நிப்போம் இல்லையா? மரத்திலேயாவது போய் ஒன்றிட்டு நிப்போம். ஏன் நிப்போம்? அந்த மழை நம்ம சரீரத்துல படும்போது நமக்கு ஒரு உணர்வு என்ன பண்ணுது? வருது இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு உணர்வு வரணும். என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப தப்புவிக்கக்கூடிய தேவனுடைய நிழலுக்குள்ளார நான் போய் என்ன பண்ணும்? என்னை ஒளித்துக் கொள்ளணும். சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணாதும்பாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வேற ஆங்கிள் என்ன பண்றோம் நம்ம? அப்ப இன்னைக்கு நமக்கு தெரியும், என்ன தப்பு வைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா நான் அவர் நிழலுக்குள்ளார என்ன பண்ணும்? அவர் மறைவுக்குள்ளார நான் என்ன பண்ணும்?
அப்ப நீதிமான் தன்னை அவருடைய நிழலுக்குள்ளார ஓடி தன்னை ஒளித்துக் கொள்வான். ஒளித்துக் கொள்ளும் போது அவர் என்னை பாதுகாத்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் முரட்டாட்டப்படுத்தி ஜனங்கள் இல்லைங்களா? இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டி போடுது இல்லையா? கொள்ளிவாய் சர்ப்பம் அங்கதான் இருக்குது. ஆண்டவர் ஒரு வட்டத்துக்குள்ளார அவங்களை வாழ வச்சிருந்தாரு. அந்த வட்டத்தை தாண்டி அவங்க போகும்போது அந்த பிரச்சனை என்ன பண்ணுது? இன்னைக்கு நமக்கும் சில வட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்படிதான் நாம இருக்கணும்னு. இல்லை, நாம எல்லாம் பரிசுத்தவான்கள். ஆமா தானே? நீங்கெல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய சொல்லிருக்கிறேன். முதல்ல வெள்ளை புடவை பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லிருக்கிறேன் இல்லையா? அப்புறம் ட்ரெஸ் அதெல்லாம் வேணாம். ஆனா பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம்னா என்ன? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எதுக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள்? உலகத்துக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு உள்ளவர்கள் நாம. இப்ப எப்படி ஆகி போச்சு? வேறுபாடு அற்றவர்களா இல்லாம, வேறுபாடுனா என்னன்னே தெரியாம என்ன பண்றோம்? நம்மளும் இப்ப நானும் போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்களும். ஏன்னா முன்னாடி எப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போவாங்க எல்லாரும்? அங்க இருக்கிறவங்களுக்கு பலவீனம் மாத்துறதுக்காக இவங்க போவாங்க. ஆனா இப்ப எப்படி ஆகி போச்சு? அவங்களுக்கு கூட இவங்க போய் என்ன பண்றாங்க பலவீனம்னு? சத்தத்தை காணும் ஒண்ணு. அப்ப நாமளை எப்படி மாற்ற விரும்புகிறாரா? பலவீனமா இருக்கிறவங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்மளை கர்த்தர் வச்சுக்கிறாரு. அப்ப எப்படி வைக்க முடியும் அப்படின்னா, இந்த சங்கீதத்தை கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கு. அவர் கோட்டைக்குள்ளார நான் இருக்கிறேன். கோட்டைன்னா தெரியுமா? ஒரு பெரிய ராஜா இல்லையா? ஒரு அரண்மனை இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளார யாரு இருப்பா? அந்த மாதிரி என்ன பாதுகாக்குன்னு தேவன் விரும்புகிறாரு. நான் அப்படிப்பட்டவனா இல்லாம, அப்படிப்பட்ட நினைவுகள் எண்ணத்துல இல்லாம இருந்தேன்னா, நான் பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்ன பண்றேன்னா இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? இப்ப பாதுகாக்கிற தேவன் இருக்கு என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. எந்த விதத்துல பாதுகாக்கிறார்? 5ஆம் வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். இங்கேயும் சொல்லும்போது சொல்லுது பயப்படாம நீ இருப்ப அப்படின்னு சொல்லுது. ஆனா எந்த மாதிரி சூழ்நிலை சொல்லுது? பகலா இருந்தாலும், இரவா இருந்தாலும், மதியானமா இருந்தாலும், காலையா இருந்தாலும், எல்லா நேரமா இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறவர் என்ன பண்றாரு? அப்ப 24 மணி நேரமும் என்னை பாதுகாக்கிறவர் ஒருத்தர் என்ன பண்றாரு? ஆமென் சொல்லாமா? அப்ப அதான் சொல்றாரு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். 24 மணி நேரமும் என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 24 நேரமும் எப்படி பாதுகாக்கிற அப்படின்னு 121 எடுப்போம். சங்கீதம் 121. எப்படி பாதுகாக்கிறான் 24 மணி நேரமும்? 121:3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எப்படி நம்மளை பார்க்கிறார்? 24 மணி நேரமும் உறங்காம பாதுகாக்கிறார். சரிங்களா? 4ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்திலே எனக்கு. அப்ப 24 மணி நேரம் பாதுகாக்கிறான்னு சொன்ன இல்லையா? எப்படி பாதுகாக்கிறாரா? அவரு தூங்காம உறங்காம. தூங்குறதுனா என்ன? உறங்குறதுனா என்ன? நம்ம இந்த பக்கம் சொல்லுப்பா. தூங்குறதுனா என்ன அண்ணா? தூங்குறதுன்னா தூங்குறது, உறங்குறதுன்னா உறங்குறது இல்ல. உறங்குறதுன்னா இந்த குருவி உட்காந்து தூங்கும், தொப்புன்னு எழுந்திருக்குமோ. சிறிது நேரம் கூட கண் இமையை மூடாத என்னை அவர் பாதுகாக்கிறார். யாரு? அதுதான் முக்கியம். அப்ப இங்க சொல்றாரு 24 மணி நேரம் பாதுகாக்கிறல்லப்பா. நான் எப்படி பாதுகாக்கிறேன்? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய். அப்ப எனக்கு 24 மணி நேரமும் என் பக்கத்துல என்ன பண்றாரு? சொல்லுங்க, நிழலா இருக்கிறார். சொல்லுங்க, நிழலா இருக்கிறார். இப்படி சொல்லும் போதுதான் தெரியும். யோசேப்புங்கிற ஒரு மனுஷனை, தேவ மனுஷன் நமக்கு பார்த்திருக்கோம் பைபிள் இல்லையா? அந்த யோசேப்பு பலதரப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறான். ஆனா பலதரப்பட்ட பிரச்சனை சந்திச்சா கூட
அவனுடைய எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் அங்க தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார். இல்லைங்களா? அங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு வேத பகுதியில் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய். அப்ப யோசிச்சு பாருங்க, கூட ஆண்டவர் இருக்கிறாருனாவே என்ன அர்த்தம்னா, அவன் பாதுகாப்புல என்ன பண்றான்? ஆனா நடக்கிற பிரச்சனை எல்லாமே அவனுக்கு சாதகமா இல்ல, பாதகமா தான் வருது. ஆனால் பாதகமான சூழ்நிலையிலையும் அவனுக்கு சாதகமா மாற்றுவதற்கு அவனோட கூட என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணீங்க, 24 மணி நேரமும் தூங்காம உறங்காம என் கூட இருக்கிறாருன்னா, என்னை பாதுகாக்கவும் செய்கிறார். ஆமென் சொல்லுது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு. அப்ப யோசேப்போட எப்படிதான் இருந்திருக்கிறார் அவரு? யோசேப்பு செய்ய செய்ய அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் வாய்ச்சிச்சு இல்லையா? எப்படி வாய்க்க பண்ணினார்னா, கூடவே நிழலா இருந்து இவர் என்ன பண்றாரு? சத்தத்தை காணும் ஒண்ணும். இப்ப நான் இதை நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இதை நான் எடுக்கும்போது நான் தான் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவர் என்ன பண்றாரு? எடுத்தாங்க. ஏன்னா அவன் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? அப்ப ஆண்டவர் அவன் கூடவே இருந்து அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு? ஏன்னா இவன் செய்யறதால அங்க ஆசீர்வாதம் வருதுங்கிறத போத்திபாரே என்ன பண்றான்? அதை பாக்குறான். பார்த்துட்டு தான் முடிவு பண்றான். எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட என்ன பண்றான்? அப்ப இவன் போனது எப்படிப்பட்ட ஆளா போறான்? இவன் போனது அடிமை. அப்ப அடிமைட்டு எல்லாம் வர முடியுமா? வர முடியும். எப்படி வர முடியும்? தேவன் யோசேப்போட இருக்கிறார். இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யும் போது எல்லா பொறுப்புகளும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். எப்படி முடியும்? என்னோட யார் இருக்கிறா? உங்களோட யார் இருக்கிறா? இந்த தேவன் என்னோட கூட என்ன பண்றாரு? ஆமென் சொல்லலாமா? அப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க சொல்லுது, நேரா என்ன பண்றாரு? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப நான் இருக்கிறேன்னா, நான் இருக்கிறேன்னா, அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மோசே கிட்ட சொல்றாரு இல்லையா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்கிட்ட சொல்றாருப்பா, நீ போய் என்ன பண்ணாங்க? அப்ப மோசே இருக்கிறாருன்னா யார் இருக்கிறான்னு அர்த்தம்? இப்ப நீங்க இருக்குன்னா யாரு இருக்குன்னு அர்த்தம்? சொல்லுங்க. தேவன் என்னோட இருக்கிறார். நான் இருக்கிறேனாவே தேவன் என்னோட இருக்கிறார். இப்ப உங்களோட தேவன் இருக்கிறாரா? எத்தனை பேர் சந்தோஷம்? உடனே இது சர்ச்சையா இருக்க சந்தோஷமா இருக்குதுங்க. இப்ப வீட்டுக்கு போறேன் இல்லைங்களா? நம்ம வீட்டிலே பகல்ல இருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? ஆனா நம்ம வீட்டிலே பகல்ல இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுல இரவுல இருக்கும்போது பக்கத்துல சத்தம் கேட்டது என்ன பண்ணுவோம்? டொம்முன்னு கேட்டுருது. ஹரிணிப்பிரியா வீட்டுக்கு பக்கத்தால. ஹரிணிப்பிரியாவும் போனா என்ன பண்ணும்? ஏதோ ஒண்ணு குண்டை போட்டானுவா, ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அதே சத்தம் பகல்ல கேக்குது. ஒரு பயமும் ஏன்? ஏன்னா அந்த இரவுன்னு வரும்போது, அந்த இருள் வரும்போது நமக்குள்ளார ஒரு பயம். அதான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும். அப்ப என்ன இரவுல என்னன்னாலும் நடக்கலாம். ஆனா எது நடந்தாலும் பயம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நைட்டு பூரா என்ன பண்ணாது? தூக்கம் வராது. ஆனா பயம் வரும்போதெல்லாம் என் கூட ஒரு தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார். என்னை பாதுகாக்குன்னு தெரிஞ்சா நிம்மதியா என்ன பண்ணுவோம்? ஏன்? அவர் தூங்காம பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அவரும் தூங்காம இருந்து நானும் தூங்காம இருந்தா எப்படி இருக்கும்? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நைட்டு பூரா தூக்கம் வரல. ஏன் தெரியுமா தூக்கம் வரல? ஒரு பயம் என்ன பண்ணுது? இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நானும் தூங்காம இருக்கிறேன், நீனும் தூங்காம இருக்கிற. நான் தூங்காம இருக்கிறதுக்கு அர்த்தமே. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், என் கூட 24 பேர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன தூங்காம உறங்காம பாதுகாக்கிறாரு. பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, என் வலது பக்கத்துல எனக்கு நேரா என்ன பண்றாரு? வலது பக்கம் உங்களுக்கு எது தானே? இப்ப நீங்க ஒரு நாள் நினைக்கும், வலது பக்கத்துல எனக்கு அவர் நிழலா? சத்தத்தையே காணுமே. இப்ப டொம்முன்னு சத்தம் வந்துருது வீட்டுல. என்ன பண்ணுவோம்? என் பக்கத்துல நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப என் பக்கத்துல நிழலா என்ன பண்றாரு? அப்ப யோசேப்புக்கு நிழலா மாத்திரம்தான் சொல்லுவாங்க. யோசேப்புடைய காரியத்தை பத்தி சொல்லும்போது, இவன் இத்தனை வருஷம் இருந்தான், அத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், யோசேப்போடைய நிழலாவே யோசேப்பு மாதிரியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அப்பவே சத்தத்தை காணோம். ஒண்ணும் நிழலாட்டம் தான் சொல்லுவாங்க. யோசேப்புக்கும் இயேசுவுக்கும்
அந்த ஒற்றுமையை சொல்லுவாங்க சில காரியத்தை இல்லையா? கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொல்லும்போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எப்படி இருந்தாரு? நிழலா என்ன பண்ணாரு? இருந்தார். அதனாலதான் அவன் செய்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணல. அப்ப யோசிச்சு பாருங்க. யோசேப்பு செய்து கொண்டே இருக்கிறான். கூட இயேசுவன் தேவன் என்ன பண்றாரு? கூட இருந்து செய்து கொண்டே என்ன பண்றாரு? சத்தத்தை காணோம். இப்ப நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கூட இருந்து என்ன பண்றாரு? படிப்பு அவர் சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றாரு? எப்படி புரியுது உங்களுக்கு படிக்கிறதெல்லாம்? நம்ம சொல்லும்போது அது ரொம்ப அறிவு அதிகம் அதுக்கு. அதனால அது நல்லா புரிஞ்சிடும். இல்ல இல்ல அது ஆண்டவர் கூட என்ன பண்றாரு? சத்தத்தை காணோம் ஒண்ணும். அப்ப உங்களுக்கு எதெல்லாம் நீங்க புரியலன்னு நினைச்சீங்களோ, இனிமேட்டு படிச்சீங்கன்னா அது என்ன பண்ணும்? எப்படி புரியும்? என் வலது பக்கத்துல எனக்கு நேலா இருக்கிறார். நான் தான் படிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என் கூட இருந்து என்ன பண்றாரு? படிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு? சத்தத்தை காணோம் ஒண்ணும். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்போட இருந்து அடிமைத்தனத்துல இருந்த யோசேப்புக்கு கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமா தான் என்ன பண்ணாரு? இன்னைக்கு நமக்கும் அவர் அப்படிதான் இருக்க போதுமானவராய் எத்தனை ஆமென் சொல்றது. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும். எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தா கூட இந்த கர்த்தரை நம்பி என்ன பண்ணும்? வாழ அப்படிதான் ரூத் வாழ ஆரம்பிச்சாங்க. ரூத்தை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? அந்நிய தேசத்தில் இருந்த பெண், நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வாழ்க்கை வாழ்வதற்குரிய நம்பிக்கையே அற்று போயிருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அங்க சொல்லுது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென். அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும். நிறைவான பலனை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? ஏன் யாரை நம்பி இருக்கிறேன்? அப்புறம் அவர் நம்பினதால அவர் என் கூட என்ன பண்றாரு? சொல்லுங்கள. பிள்ளைகள் வந்து நைட்ல பயப்படுது. நான் தாய் தாப்பனா சொல்லுவோம், பயப்படாத, நான் தான் பக்கத்துல என்ன பண்றேன், நம்ம தானே சொல்லுவோம். இல்ல புள்ள பயப்படுது, டேய் நான் இருக்கிறேன், நீயா? நான் இருந்தும் பயப்பட்டதான் பிரச்சனை. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நல்லா முடிவு பண்ணிக்கணும். தேவன் என்னோட என்ன பண்றாரு? இருக்கிறார். அதனால எனக்கு பயம் அல்ல, பலன். சத்தத்தை காணோம். எனக்கு சொல்லுங்க, எனக்கு பலன், எனக்கு நல்வாழ்வு, நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் எனக்கு ஆசீர்வாதம், எல்லா காரியத்திலும் எனக்கு நன்மை, எல்லா காரியத்திலும் எனக்கு உயர்வு, எல்லா காரியத்திலும் எனக்கு மேன்மை. ஆமென். அப்ப எனக்கு நேராவே என் பக்கத்துல அவர் என்ன பண்றாரு? எப்போதும். சத்தத்தை காணோம். சொல்லுங்க, பக்கத்துல எப்போதும் நிழலாய் இருக்கிறார். அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். அடைக்கலமாய் அவரை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிறைவான பலன் எனக்கு உண்டு. என் வாழ்க்கையில பலன், மிகுதியான பலன் உண்டு. ஆமென். அப்ப எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் நல்லா பாடுனீங்க? பாட்டு நல்லா பாடினீங்களா? 2வது பாட்டு 3வது பாட்டுலாம் பாடினீங்க. ஆனா முத பாட்டு தான் யாரும் பாடல. புது பாட்டு மாதிரி பாடினீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை என்ன பண்றார்? சொல்லுங்க, புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். தூங்காம இருக்கிறார், உறங்காம இருக்கிறார். என் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார். ஆமென். அப்ப ஒவ்வொரு மனுஷனோடு அவர் என்ன பண்றாரு? கூட இருந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் ஆபிரகாம் பயப்படும் போது சொல்றாரு. 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 15ல ரொம்ப பயத்தின் மத்தியில ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன். பலன் இல்ல, கேடகமா அவர் இருக்கிறதால எனக்கு பலன். அப்ப எனக்கு ஏதாவது நெருக்கமும் பிரச்சனைகள் வரும்போது அவரே என்னை பாதுகாத்து அதுல எனக்கு பலனை மாத்திரம் தான் என்ன பண்றாரு? ஆமென் சொல்லாமா? அப்ப எனக்கு வந்து பலவீனத்துல தள்ளுறது இல்ல, எனக்கு சுகவீனத்துல தள்ளுறது இல்ல, எனக்கு அவர் கேடகமா இருந்து எனக்கு பலனை தான் என்ன பண்றாரு? நம்ம இந்த நெல்லுலாம் அறுத்தும் போது பார்த்தோம்னா பதறு போவும், மீதி நெல் இருக்கும் இல்லையா?
அப்ப அதுல இது வரைக்கும் பதறு வந்துச்சு என் வாழ்க்கையில, நான் இனிமேட்டு பதறு வராது, எல்லாமே பலனா தான் என்ன பண்ணும். அப்ப ஒன்றுக்குமே எனக்கு குறைவில்லாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்னை. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. நம்ம ஏற்கனவே அந்த வாக்குத்தத்தம் அந்த வசனங்கள்லாம் சொல்லும்போது சொல்லிருக்கிறோம். இந்த மாதிரி ஆபிரகாம் சொல்லும்போது பழையதை விலக்கி புதியதை சாப்பிடுவோம்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குதா? பழைய சம்பளம் அப்படியே இருக்கும். புது சம்பளம் வந்த உடனே அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சம்பளம் வந்துரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து வச்சிருப்போம். எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கிறோம்? எடுத்து வைப்போம். அல்லேலூயா. ஏன்னா நிறைவான பலன் என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்க போதுமானவராய். சரி, இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, எந்த காரியம் நடந்த பின்பு அவன் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துல ஆபிரகாம் ஜெயிச்சு வந்துட்டான். ஆனா ஜெயிச்சு வந்துட்டானே தவிர அவனுக்குள்ளார ஒரு பயம் என்ன பண்ணுது? என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தின் மத்தியில தான் ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நடந்த எந்த காரியங்கள்? அந்த யுத்தத்தின் முடிவில எல்லாம் முடிஞ்சு அதுல ஜெயிச்சு வந்த பிறகு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த பயத்தின் மத்தியில வாழ்றான். வாழும்போது ஆண்டவர் அவனை பயத்தோட வாழ வைக்கவே இல்ல. இன்னைக்கு நீங்களுமே பயத்தோட வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர்ட்ட வாங்க. கர்த்தர் உங்களை பயத்திலிருந்து நீக்கி உங்களை பலனுக்குள்ளார கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். இங்க சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத. பக்கத்துல சொல்லுங்க, நீ பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத. கர்த்தர் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இந்த கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா இந்த கர்த்தர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம் தைரியமா வாழ முடியும். பயப்படாம வாழ முடியும். பலத்தோட வாழ முடியும். ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். நல்வாழ்வுக்குள்ளார வாழ. அப்ப இந்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க, அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க, அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆமென். அப்ப அவர் என்னோட இருக்கிறதால என்னாலும் எந்த காரியம் முடியாதுன்னு ஒரு கை என்ன பண்ணலாம்? சத்தத்தை காணோம் ஒண்ணு. சண்டைக்கு போனா பயங்கரமா பேசும்ல, ஒண்டி கொண்டி. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன். உனக்கு எதிரா இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் மடங்கடிச்சு உனக்கு சாதகமா நான் என்ன பண்ணுவேன்? ஆமென் சொல்லாமா? அப்ப பயப்படாம என்ன பண்ணும்? இருக்கணும். ஏன்னா பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்றோம்? பிரச்சனையா அமைஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை சொல்லிருக்கிறேன். பயம் வந்து அந்த விசுவாசத்துக்கு ஆப்போசிட் ஆனது. விசுவாசம் எப்படி மேல வருமோ, மேல வர்றதுக்கு காரியங்கள் செய்யுமோ, அதே போல பயம் வந்துருச்சுன்னா எல்லாம் பின்னோக்கி என்ன பண்றோம்? அப்ப நான் முன்னோக்கி செல்லணுமா? பயத்தை நீக்கிட்டு கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தை நம்பி நம்ம செல்லும் போது, அந்த பயத்தை விட்டுட்டு கர்த்தரை நம்பும் போது விசுவாசத்தை நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம்? போவோம். ஆமென் சொல்லாமா? அப்ப பயத்துக்கும் விசுவாசமும் ஆப்போசிட் சைடு. அப்ப நம்ம பயந்துட்டோம்னா விசுவாசம் வேலை செய்யவே. நீங்க நிறைய வசனம் தெரியலாம். என்ன வசனம் தெரிஞ்சா கூட அது வேலை செய்யவே. நமுந்து போன வெடி இருக்கு தெரியுமா? வெடியா தான் இருக்கும். ஆனா வெடிக்கவே. அப்ப பயம் வந்துருச்சுன்னா எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் வேலை செய்யவே. ஆனா விசுவாசத்துல வந்துட்டுன்னா பயம் அங்க வேலை செய்யவே. சத்தத்தை காணோம் ஒண்ணும். அல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல இருக்கிற அந்த வல்லவர், நல்லவர், அந்த அவருடைய பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார், இந்த காரியம் எல்லாம் நமக்கு அதிகமா வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுதான் காலையில சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. எத்தனை பேர் பேசுறீங்கன்னு தெரியல. வீட்டுல இந்த தேவன் எப்படிப்பட்டவரும் நான் பேசிக்கொண்டே என்ன பண்ணும்? இருக்கணும். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது தான் அவர் எல்லா விதத்திலையும் என் வாழ்க்கையில் வெளிப்படுவார். என் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் அவர் வெளிப்படுன்னு விரும்புறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெளிப்படுன்னு விரும்புகிறார். அதனால நான் எந்த வார்த்தையெல்லாம் நான் பேசுகிறேனோ அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு என்ன பண்ணும்? பலிக்க ஆரம்பிக்கும். இன்னொன்னு காரியத்தை சொல்லி கொடுத்தேன் காலையில சொல்லும்போது. அதை திரும்ப எல்லாரும் வராதவங்களா சொல்றேன் நான். அதே சமயத்தில் விசுவாசத்துல சில வார்த்தைகள் பேசுறோம். நல்ல விஷயம், அது அப்படியே நிறைவேறும். ஆனால் அவிசுவாசத்துல சில வார்த்தைகள் என்ன பண்றோம்? நம்ம பேசி விடுகிறோம். அவிசுவாசத்துல ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா, ஆமா முடிஞ்சு போச்சுதான் சொல்லிட்டாவே அதை நம்மளை கீழே கொண்டு போய் என்ன பண்றோம்? அவ கீழே கொண்டு விட்டுட்ட பிறகு நீ திரும்ப மேல வரவே. ஆனா விசுவாசம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவ நம்பிக்கைய பேசி 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 வாழ்ந்துட்டோம்னா கீழே போயிடுவோம்.
ஆனா ஒரு ஒரு பக்கம் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம விசுவாசத்துல இருக்க மாதிரி தான் தெரியுமே தவிர, ஆனா எங்க தான் இருப்போம்? கீழ தான் என்ன பண்ணுவோம்? அப்ப நாம் நெறைய வார்த்தைகள் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சுலாம் நெறைய சொல்லிக் குடுத்துருக்கேன் காலையில. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது, அது முடியாது, இது முடியாதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம கீழ தான் இருப்போம். நீங்க விசுவாசத்துல இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா எங்க இருப்போம்? கீழ தான் இருப்போம். ஆனா அந்த அவநம்பிக்கையான வார்த்தைகள பேசாம, விசுவாச வார்த்தைகள மாத்திரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாத்துலயும் முன்னேற என்ன பண்ணுவீங்க? நீங்க விசுவாச வார்த்தையில முன்னேறி செல்ல, செல்ல, செல்ல எந்த விசுவாச வார்த்தையில முன்னேறி செல்லுறீங்களோ, அந்த விசுவாச வார்த்தையுடைய எல்லா நன்மைகளும் உங்க பின்னாடி என்ன பண்ணும்? புரியுதுங்களா? நீங்க உடனே பேசின உடனே உங்க கண்ணு மூடி பார்க்க முடியாது. ஆனா அது வர ஆரம்பிச்சுருச்சு. புரியுதுங்களா? அப்ப ஆரம்பிச்சுருச்சு. ஆனா அத நான் காணணும்னா, அத என்ன பண்ணும் திரும்ப? நாம என்ன பண்றோம்னா, ஒரு நாள் பேசிர்றோம். ஆனா மத்த நாளு அவநம்பிக்கைய பேசிர்றோம். போன வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு தண்ணீன்னா பயமா? என்னன்னா பயமா? தண்ணீன்னா பயம். ஊந்துட்டா, ஐயோ! தண்ணீல ஊந்துட்டா செத்துருவேன். அப்படின்னு பயமா? ஒரு நாள் ஒரு ரோட்டோரமா போயிட்டு இருக்கானா, ஒரு ஒரு குளம் இருந்திருக்குது. இந்த குளத்துல பொத்துன்னு என்ன பண்ணிட்டான் அவன்? ஊந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? ஊந்துட்டான். ஊந்த உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டான் அவன்? அவன் நெனச்ச மாரியே கதை முடிஞ்சு போச்சு. அவன தூக்க போனா, அந்த குளத்துடைய ஆழமே எவ்வளவு தானா? இடுப்பு அளவு தான். என்ன அளவு? ஆனா ஏன் அவன் அங்க அவன் இறந்துட்டான்? தண்ணீல விழுந்தானா? இப்படியே அவன் அவன் நெனப்புல இருந்துச்சு. கொஞ்சம் அவன் எழுந்திருந்திருந்தான்னா என்ன பண்ணிருக்க மாட்டான்? பொழச்சிருப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் நெறைய முறை இப்படிதான் என்ன பண்றோம்? இன்னைக்கு பேசும்போது நல்ல தெம்பா பேசுறோம் விசுவாச வார்த்தைகள. நாளைக்கு எப்படி பேசிர்றோம்? குளத்துல விழுந்துர்றோம். அப்புறம் 4வது நாள் திரும்ப எழுந்து உட்கார்றோம். திரும்ப விழுந்துர்றோம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணணும். என் தேவன் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். என்னை தப்புவிக்கிறவரா இருக்கிறார். எனக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். எனக்கு அவர் கேடகமா இருக்கிறார். அவரை நான் நம்பி இருக்கிறேன். அங்க ரூத்த வாழ வச்ச தேவன், ஆபிரகாம் வாழ வச்ச தேவன், என்னையும் வாழ வைக்க போதுமானவராய். அப்ப வெறும் பாதுகாப்புன்னா, அப்படியே பாதுகாத்து பார்த்துட்டு சோறு இல்லாம வைக்கிறவர் இல்ல. பாதுகாப்புன்னாவே எதற்கு பாதுகாக்கிறாரு? நான் நல்லா அனுபவிக்க எல்லா காரியத்தையும் என்ன பண்ணும்? அனுபவிக்கும் நான் நல்லா இருக்குன்னு தான் என்ன பாதுகாக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும். நான் எப்போதும் விசுவாச வார்த்தையில மாத்திரம் என்ன பண்ணுவேனா? பேசுவேன். அப்படி பேசினா தான் நான் முன்னேறவும் முடியும். நீங்களும் முன்னேறவும் முடியும். ஆமென் சொல்லலாமா? அப்ப ஆபிரகாம் பயம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, "எப்பா நீ பயப்படாத. நான் உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். அந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நான் விட்டு விடாதபடி, திரும்ப திரும்ப தேவன் எனக்கு இப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று எண்ணி ஒவ்வொரு முறையும் பேசும்போது, அந்த தேவன் எல்லா வித நம்மளை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார்." எழுந்திருக்கலாமா?